பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நேற்றைய தினத்தின் செய்தியின் தொடர்ச்சியை நாம் தொடர்ந்து படிக்கலாம். ஆரோக்கியம் உள்ளதும் ஆரோக்கியம் அற்றதும், பலம் உள்ளதும் பலம் இல்லாததும், இது அன்றாட நடைமுறை நிகழ்ச்சி. இப்பொழுது ஒரு வசனத்தை, 2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். அதன் பிறகு கர்த்தருடைய செய்தியையும் நம்முடைய வாழ்க்கை நடைமுறையும் நாம் கவனித்து கொள்ள தேவன் கிருபை செய்வாராக. அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துவுக்கு எழுதின அந்த கடிதத்திலே 1 அதிகாரம் 9வது வசனம், ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி சொல்லவும், எதிர்த்து பேசுகிறவர்களை கண்டனம் பண்ணவும் வல்லவனுமாய் இருக்கும்படி தான் போதிக்கப்பட்டதற்கேற்ற உண்மையான வசனத்தை நன்றாய் பற்றி கொள்ளுருமாய் இருக்க வேண்டும். பாருங்க, உண்மையான வசனத்தை நன்றாய் பற்றி கொள்ள வேண்டும். 14வது வசனம், அதை தொடர்ந்து விசுவாசத்திலே ஆரோக்கியம் உள்ளவர்களாய் இருக்கும்படி நீ அவர்களை கண்டிப்பாய் கடிந்து கொள். ஆரோக்கியம் என்றால் என்ன? பலம். ஆரோக்கியம் என்றால் என்ன? வியாதி இல்லாமல், நோய் இல்லாமல், பலவீனம் இல்லாமல், பலத்தோடு, சந்தோஷத்தோடு, சமாதானத்தோடு, வெற்றியோடு இருப்பது தான் ஒரு ஆரோக்கியம். இதை கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் பொருத்தி பார்க்க வேண்டும். நம்முடைய முன்னோர்களை நீங்கள் கேட்டு பாருங்கள். உங்களுடைய தாய் தகப்பன்மார்கள், எங்களுடைய காலங்களிலே நாங்கள் பட்ட கஷ்டங்களை நாங்களே சொல்வது நல்லதல்ல. ஆனால் எங்களை காட்டிலும் மூத்தவர்களை நாம் கேட்கும் பொழுது அவர்கள் பள்ளிக்கூடம் படிக்கும் காலம் எல்லாம் பல மைல்கள் தங்கள் கிராமத்திலிருந்து பட்டணத்துக்கு நடந்தே வந்து பள்ளிக்கு சென்று படித்து வந்திருக்கிறார்கள். நாங்களும் அப்படிதான். உணவுகள் மிகவும் ஆரோக்கியமான உணவுகள், காய்கறிகள், பழ வகைகள், பயிர் வகைகள் அனைத்தும் ஆரோக்கியமாக ஒரு உணவு உண்டு. நாங்கள் நடந்து சென்று நாங்கள் பள்ளிக்கு படித்து கொண்டு வந்தோம். விவசாய வேலைகளை செய்வோம். எங்களுக்கு வாகனம் என்பதோ அல்லது வேறு காலுக்கு செருப்பு போடுவதும் கூட இல்லை. காரணம், எங்களுடைய உடல்கள் அப்படி ஆரோக்கியமாக இருந்தது. ஆனால் எங்களை காட்டிலும் எங்களுடைய பெற்றோர்கள், தாத்தா பாட்டிமார்கள், அவர்களுடைய ஆரோக்கியத்தை நாம் அறிவோம். தயவு செய்து நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். ஆனால் இப்பொழுதோ நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம், ஆரோக்கியமற்ற வாழ்க்கை. காரணம், உணவு வகைகளிலே ஃபாஸ்ட் ஃபுட்டு, ருசிகரமான உணவு, எதற்கெடுத்தாலும் காலை மாலை ஆர்டர் செய்து சாப்பிட்டு தங்களுடைய உடலை கெடுத்து நோய் வந்தால் எதிர்ப்பு சக்தி இல்லாதபடி நோயாளிகளாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அந்த காலத்தின் ஆரோக்கியமான உணவிற்கும் இக்காலத்து ருசிகரமான இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கும் நீங்கள் ஒருவேளை இதை ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் இருக்கலாம். ஆனால் உண்மைதான். உண்மையை நாம் மறைக்க முடியாது. அதுபோலவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வேதாகமத்தை திறந்து வேதத்தை படித்து தியானித்து அவரோடு உருவாடி பரிசுத்தத்திலே வளர்ந்த அந்த காலம் வேறு. இப்பொழுது செல்போனிலே வரக்கூடிய செய்திகள் மூலமாக நாம் கேட்டு வளர்ந்து ஆரோக்கியம் உள்ளவர்களை போல இருக்கலாம். ஆனால் உண்மையான ஆரோக்கியம் உங்களிடத்திலே இல்லை. உண்மையான பரிசுத்தம் உங்களிடத்திலே இல்லை. காரணம், இந்த பரிசுத்த வேதாகமம் பரிசுத்த எழுத்துக்களால், பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்டது. செல்போனில் உள்ளதோ அங்கே பலவிதமான அசுத்தங்கள் கலந்து இருக்கிற அந்த செல்போனுக்குள்ளாக இருந்து நாம் சில காரியங்களை படிக்கிறோம். நான் சொல்வது தவறல்ல, அது நாம் நிறுத்த முடியாது. இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் முதலாவது தேவனோடு உறவாடி நாம் பரிசுத்தத்திலே வளர்ந்து பரிசுத்த வேதாகமத்தை தியானித்து தேவனை துதித்து ஸ்தோத்தரித்து அதிலே கற்றுக்கொண்டு நாம் வாழும்போது ஆரோக்கியமுள்ளவர்களாக இருக்கலாம். எந்த சூழல் வந்தாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நன்மை நம்மை விட்டு பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன் என்று சொல்லி தைரியமாக வாழ முடியும். அப்படிப்பட்ட ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழலாம் நமக்கு வேதாகமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே பிரியமானவர்களே, நாம் செல்போன் உபயோகப்படுத்தலாம், அதிலிருந்து நல்ல காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம், நாம் பல நண்பர்களுக்கு நாம் பகிர்ந்து கொள்ளலாம், கொடுக்கலாம், அது தவறில்லை. ஆனால் தேவன் நமக்கு தந்த பரிசுத்த வேதாகமத்தோடு எவ்வளவு நேரம் நாம் செலவிடுகிறோம், எவ்வளவாக நாம் அதை தியானிக்கிறோம் என்பதை பொறுத்து இருக்கிறது.
உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய சிந்தனைகள் என்னவென்று எனக்கு தெரியாது. தேவனுக்கு சித்தமானால் நாளை தினத்திலே புதிய செய்தியோடு நாம் எதிர்பார்க்கலாம். உங்களை நீங்களே சிந்தித்து பாருங்கள். செல்போனுக்கு கொடுக்கிற நேரம் எவ்வளவு? டிவிக்கு கொடுக்கிற நேரம் எவ்வளவு? அரட்டை அடிப்பதற்கு கொடுக்கிற நேரம் எவ்வளவு? பரிசுத்த வேதாகமத்திலே படிக்கிற நேரம் எவ்வளவு? தேவனோடு உறவாடிக் கொள்ளும் அந்த நேரம் எவ்வளவு என்பதை நீங்களே சிந்தித்து தீர்மானித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.